ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளை ஆடி வெள்ளிக்கிழமை. இந்த ஒரு நாமம் நம்ம சொன்னாலே போதுங்க, பராசக்தியின் 1000 நாமத்திற்கு சமம். அது என்னங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு தைரியம் இருந்தது அப்படின்னாக்கா வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கலாம். தைரியம்னு சொல்லக்கூடிய சக்தி நமக்குள் வரணும் அப்படின்னா நம்ம சக்தி தேவியை தான் வழிபாடு செய்யணும். அதுதான் ஆதி பராசக்தி வழிபாடு. சக்தியை பரிபூரணமாக நம்ம பெறணும் அப்படின்னா ஆடி வெளியில் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாளைய தினம் ஆடி மாத 3வது வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் இப்போ சொல்லக்கூடிய வழிபாட்டை செஞ்சால் கண்டிப்பாக பராசக்தியின் மறு உருவமாக மாறிடலாம். நாளைய தினம் அதிகாலை வேளையிலே எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நம்ம வீட்டை நம்ம மங்களகரமாக மாற்றிடலாம். அதுக்கப்புறம் பூஜை அறையில் விளக்கேற்றி பராசக்தியை மனசார நினச்சிக்கிட்டு பராசக்தியின் பீஜ மந்திரமான ஓம் கிரீம் நம, ஓம் கிரீம் நம, ஓம் கிரீம் நம இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். ரொம்பவே எளிமையான மந்திரம் தான் இது. இதை ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம். ஆனால் பவர்ஃபுல்லான மந்திரம் இது. சக்தி தேவிக்கு நம்ம ஏதாவது ஒரு பிரசாதம் நைவேத்தியமாக கட்டாயம் வைக்கணும். ஒரு டம்ளர் சுத்தமான பாலில் நாட்டு சக்கரை ஏலக்காய் போட்டு வச்சா கூட ஓகே தான். அதை போட்டு வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டுடலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. கிரீம் என்பது ஆதிபராசக்தியின் பீஜ நாமம். பீஜ மந்திரங்கிறது 1000 நாமங்களை உள்ளடக்கியது. பராசக்தியின் 1008 நாமத்தை சொன்ன பலனை நீங்கள் பெறணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நாளைய தினம் சொன்னாலே போதும். பராசக்தியின் பரிபூரண அருளை நம்ம பெறலாம். நாளைய தினம் மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணுமா அப்படின்னா கிடையாதுங்க. நீங்கள் எப்பெல்லாம் அம்மன் கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ நீங்கள் கோவிலில் உட்காந்து கண்களை மூடி ஆதிபராசக்தியை மனசார நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லலாம். உங்களுக்குள்ள ஒரு தைரியம் பிறக்கும். வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனை நினச்சி பூஜை செய்யும்பொழுது இந்த மந்திரத்தை சொல்லலாம். பெண்கள் மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆண்களும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். அவங்களுக்கும் மனதைரியம் பிறக்கும். பராசக்தியின் அருளாசியை நம்ம பெறணும் அப்படின்னாக்கா இந்த எளிமையான மந்திரங்களில் ரொம்பவே மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரங்களில் இதுவும் ஒன்று. அதனால் எளிமையான மந்திரம் தான் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். ஆடி வெள்ளி அம்மனுக்கு உரிய நாள். அதே நாளில் ஆதிபராசக்தியை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்ம கேட்டது நமக்கு கிடைக்கும், வேண்டியது கிடைக்கும். நமக்கு இப்போ இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் தேவை. ஐஸ்வர்யம் வந்துட்டாலே வீட்டில் நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே ஒற்றுமை எல்லாமே அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது அடுத்த நொடி நமக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். ஆடி வெள்ளியில் ஒரு வெள்ளிக்கிழமை கட்டாயம் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு பச்சரிசி மாவால் மாவிளக்கு தயார் செய்து அதை அம்பாளுக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். நான் இது வரைக்கும் செய்யலைனாலும் நாளைய வெள்ளிக்கிழமை 3வது வெள்ளிக்கிழமை நாளைய தினம் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு இந்த பச்சரிசி மாவால் மாவிளக்கு தயார் பண்ணி அம்பாளுக்கு விளக்கேற்றுங்க. அம்பாளுக்கு இந்த மாவிளக்கு மாவு நம்ம தயார் செய்து அதில் தீபம் ஏற்றி நம்ம வழிபடும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடை விலகும், குடும்பம் சுபிஷமாக இருக்கும், சகல ஐஸ்வர்யமும் நம்ம வீடு தேடி வரும். ஆடி வெள்ளியில் இந்த சக்தி வாய்ந்த அம்பாள் வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் குடும்பம் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்கலாம். அம்மனை மனதார வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி அனைத்து வித கஷ்டங்களும் நீங்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும். செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி எல்லாம் தானாகவே தேடி வரும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.